இப்லீஸ்னா யாரு, ஷைத்தான்னா யாரு, ஜின்னுனா என்ன, ஜின்னுல நல்ல ஜின்னு கெட்ட ஜின்னு இருக்கா, பேயினா என்ன, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆயத்துல் குர்சின்னு ஒரு வீடியோ போட்டோம். அதில் ஷைத்தானை விரட்டுவதற்கு ரசூல்லா இந்த சூறா ஓத சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம மக்களுக்கு ஷைத்தானுக்கும் பேய்க்குமே வித்தியாசம் தெரியலன்னு. ஆரம்பத்தில் அல்லாஹூ ரப்புல் ஆலமீன் 3 விதமான பகுத்தறிவு கொண்ட படைப்புகளை படைக்கிறான். ஒன்று ஒளியால் படைக்கப்பட்ட மலக்குமார்கள், இன்னொன்று ஜின்கள் நெருப்பால் படைக்கப்பட்டவர்கள், இன்னொன்று களிமண்ணால் படைக்கப்பட்ட மனிதர்கள். இதுல மலக்குமார்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும்னா கெட்ட சிந்தனையே இருக்காது. அல்லாஹுவை மட்டுமே வணங்கக்கூடிய விதத்துல, அவனை மட்டுமே துதிக்கக்கூடிய விதத்துல அவங்க படைக்கப்பட்டிருப்பாங்க. ஆனா ஜின்களும் மனிதர்களும் நல்ல சிந்தனையும் கெட்ட சிந்தனையும் கலந்தவர்களாக படைக்கப்பட்டிருக்கிறாங்க. மனிதன் என்ற படைப்பை படைக்கிறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் ஜின் என்ற படைப்பை படைச்சிட்டான். எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிறப்ப ஜோடியை படைத்து சந்ததிகளை உருவாக்குற விதத்துல படைச்சானோ, அதே மாதிரி ஜின்களையும் ஜோடியாக படைத்து சந்ததிகள் உருவாகக்கூடிய விதத்துல தான் படைத்திருக்கிறான். ஜின்களுடைய படைப்பு வித்தியாசமா இருக்கும். அவங்களுக்கு உடல் கிடையாது, ஆனா உருவம் இருக்கும். ஆனா அந்த உருவத்தை நம்ம கண்களால பார்க்க முடியாது. ஆனா அவங்க கண்களால நம்மள பார்க்க முடியும். அல்லாஹ் இப்படிதான் படைத்திருக்கிறான். அதே மாதிரி ஜின்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நினைச்ச நேரத்துல நினைச்ச இடத்துக்கு எவ்வளவு வேகமாக வேண்டுமானாலும் போக முடியும். வானத்துக்கு கூட அவங்க நட்சத்திரத்தை தாண்டி எல்லாம் பறக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அவங்களுடைய உணவு என்னன்னா எலும்புகளை சாப்பிடுவாங்க, காய்ந்து போன சாணங்களை சாப்பிடுவாங்க. ஜின்கள்லயும் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஜின்களும் இருக்கிறாங்க. அந்த முஸ்லிம் ஜின்களினுடைய உணவு என்னன்னா அல்லாஹ்வின் பெயர் கூறி அறுக்கப்பட்ட உயிரினங்களினுடைய எலும்புகளை சாப்பிடுவது. உங்களுக்கு அதுதான் ஹலால். இதுவரைக்கும் ஷைத்தான்ங்கிற படைப்பை பத்தி நான் பேசவே இல்லை, அது இன்னும் வரவே இல்லை. மனிதர்களுக்கு முன்னாடியே படைக்கப்பட்ட ஜின்கள் ஒரு சமுதாயமாக வாழ்ந்துட்டு வர்றாங்க. இந்த நேரத்துல தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் களிமண்ணால் படைக்கப்படுறாங்க. இருக்கிறதுலேயே மனித படைப்பு தான் சிறந்த படைப்புன்னு காட்டுவதற்காக அல்லாஹ் ஒரு தேர்வு ஒன்று வைக்கிறான். அந்த போட்டியில மலக்குமார்கள் தோல்வி அடைஞ்சிடறாங்க. அப்பொழுதுதான் அல்லாஹு தாலா மலக்குமார்களையும் ஜின்களையும் அழைச்சு உங்களை விட சிறந்த படைப்பான ஆதமை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கட்டளையிடுகிறான். இந்த நேரத்துல தான் ஜின்களில் ஒருவனாக இருந்த இப்லீஸ் என்பவன் நான் இதற்கு உடன்பட மாட்டேன் என்று அல்லாஹ்வின் கட்டளையை அல்லாஹ்வுக்கு முன்னாடியே எதிர்த்து மறுக்கிறான். ஃபஸஜது இல்லா இப்லீஸ், அனைவரும் கட்டுப்பட்டார்கள் இப்லீஸை தவிர. அபா வஸ்தக்பர, அவன் மறுத்தான், பெருமை அடித்தான். நான் நெருப்பால படைக்கப்பட்டிருக்கிறேன், அவர் களிமண்ணு, நான் தான் சிறந்த படைப்பு என்று அல்லாஹ்விடத்துல தர்க்கம் செய்கிறான். இந்த நேரத்துலதான் இன்னொரு புதிய படைப்பை அல்லாஹ் உருவாக்குகிறான். அவர்கள்தான் ஷைத்தான்கள். அது எப்படி நடக்குதுன்னா, தர்க்கம் செஞ்ச அந்த இப்லீஸ் வெறும் தர்க்கத்தோட நிக்காம அல்லாஹ்விடத்துல ஒரு குறிப்பிட்ட சக்தி வேண்டும் என்று கேட்கிறான். அது என்ன சக்தி, அல்லாஹ் அதை எப்படி வழங்கினான் என்பதையும் நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம்.